மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை முன்னரே வழங்கிட வேண்டும் என்று மீனவ சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் 850க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளன. 5000 மீனவர்கள் மற்றும் சார்பு தொழிலாளர்கள் 25,000 பேரில் வாழ்வாதாரமாக மீன்பிடி தொழில் உள்ளது. இலங்கை கடற்படையினரின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. இந்நிலையில் ஏப்ரல் 15 முதல் மே 29 வரை 45 நாட்கள் விசைப்படகுகள் ஆழ்கடலில் சென்று மீன்பிடிக்க தடைக்காலம் வருகிறது. இந்த தடைக்காலத்தின் போது மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை தமிழக அரசு முன்னதாக வழங்கிட வேண்டும் என்று மீனவ சங்க தலைவர் எமரிட் கோரிக்கை விடுத்தார். குறிப்பா இந்த ராமேஸ்வர பகுதியில் மட்டும் பல லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா அவங்களுக்கு உடனே மத்திய அரசு மாநில அரசு நிவாரணம் கொடுக்கணும். தடைக்காலங்களில் அப்படி கொடுத்தா எங்களுக்கு நல்லதா இருக்கு. இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி படகுகளை சிறைப்பிடிக்க கூடும் என்ற அச்சம் காரணமாக ராமேஸ்வரத்தில் இருந்து 30க்கும் மேற்பட்ட படகுகளில் 150க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இதனால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன.